கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் சித்திரை திருவிழாவில் குவிந்துள்ள திருநங்கைகள் அரவானை கணவனாக நினைத்து பூசாரியின் கைகளால் தாலி கட்டிக் கொண்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சிவசந்திரன் இணைப்பில் இருக்கிறார். சிவசந்திரன், தற்பொழுது அங்கு எவ்வளவு திருநங்கைகள் குவிந்திருக்கிறார்கள், அவர்கள் தாலி கட்டிக் கொள்ளும் இந்த நிகழ்வு குறித்த முழு விவரங்களை சொல்லுங்க. திருநங்கைகளுக்கு என்று திருவிழாவை என்றாலே ஞாபகம் வருவது கூவாகம் தான். அதாவது விழுப்புரம் அருகே உள்ளது கூவாகம். ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று இந்த விழாவானது வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவானது கடந்த 9ஆம் தேதி சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் நடைபெற்றது. கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்தின் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களும், குறிப்பாக மும்பை, பெங்களூர் போன்ற வெளி மாநிலங்களில் இருந்தும், துபாய், சிங்கப்பூர், மலேசியா போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான திருநங்கைகள் வந்து விழுப்புரம் மற்றும் கூவாகத்தில் இருப்பது வழக்கம். கடந்த 3 தினங்களாக விழுப்புரத்தில் ஏராளமான திருநங்கைகள் குவிந்திருந்தனர். அவர்களுக்கு அங்கு அடகி போட்டி, மிஸ்லாகம் போட்டி போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் அடகிகளும் கற்று தேர்வு செய்யப்பட்டனர். இதில் முக்கிய திருவிழாவான திருநங்கைகள் தாலி கட்டும் நிகழ்வானது இன்று, அதாவது கூவாகத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோயிலில் வந்து தொடங்கி நடைபெற்று வரும் காட்சியை தான் நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கூத்தாண்டவர் அரவன் வந்து தன்னுடைய கணவனாக நினைத்து திருநங்கைகள் வந்து மணக்கோலத்தில், அதாவது அலங்கரிக்கப்பட்டு, ஒரு மணப்பெண் எப்படி திருமணத்திற்கு முன் அலங்கரிக்கப்பட்டு வருகிறாளோ அது போன்று வந்து திருநங்கைகள் மணக்கோலத்தில் அலங்கரித்து சீர்வரிசையோடு வந்து தற்போது நாம் இருக்கக்கூடிய அந்த கூவாக்கம் கூத்தாண்டவர் கோயிலில் வந்து அரவன் தன்னுடைய கணவனாக நினைத்து பூசாரி கையில் தாலி கட்டும் நிகழ்வை தான் நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தாலி கட்டி கொண்ட திருநங்கைகள் கோவிலின் வெளியே வந்து கற்பூரங்களை கோபுரமாக ஏற்றி அங்கு வந்து கும்மி அடித்து ஆடி பாடி மகிழ்ச்சியாக தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டு வருகின்ற நேரடிய காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் ஏராளமான திருநங்கைகள் வந்து குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஏராளமான இந்த சுத்துப்பட்டு கிராமத்தில் உள்ள மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேண்டுதலின் பேரில் வந்து தாலி கொண்டு செல்லும் காட்சியையும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் மற்றும் பொதுமக்கள் வந்து இங்க குவிந்து வருவதனால் இங்க வந்து அதாவது விழுப்புரம் இந்த கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை உள்ளடக்கியது. கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. மேலும் இவர்களுக்கு வந்து அடிப்படை குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதி போன்ற வசதிகளும் இங்கே ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஏற்கனவே வந்து இந்த அடிப்படை வசதி செய்தல் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதை வந்து அவர்கள் குற்றச்சாட்டின் நீக்கு வகையில் தான் வந்து இந்த ஆண்டு வந்து வெகு விமர்சையாக வந்து போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் அதிக அளவில் வந்து ஈடுபட்டு வராங்க. அதே போன்று வாகனங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் தான் நிறுத்த வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் விதிப்பட்டு இவர்களுக்கு ஆங்காங்கே கைப்பிட வசதி போன்ற அடிப்படை வசதிகளையும் அரசு வந்து செய்து கொடுத்துள்ளதையும் நாம் பார்க்க முடிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.